ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயம் இப்போ தான் தண்ணி இறச்சிட்டு இருக்கோம். இப்போ நான் சாப்பிட்டுருக்கேன். காலையில் சாப்பாடு தாங்க இப்போ சாப்பிட்றேன். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் தான் வாங்கிட்டு வந்தாங்க. எதாவது சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்ன சாப்பிட்றேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்கள் என்ன சாப்பிட்றேன்னு பாருங்கள். என்ன வைக்கிறேன். வெயில பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு வெயில் இருக்குது பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு வெயிலுங்க. விவசாயமே பண்ண முடியாதுங்க. அந்த அளவுக்கு வெயில் ஓவராக இருக்குது. எப்படிங்க விவசாயம் பண்ணுறது? அந்த அளவுக்கு இருக்குங்க வெயில். சரியான வெயில். வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி அந்த அளவுக்கு வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. வெயில் வேறு ஓவர் வெயிலாக இருக்குது. என்ன பண்ணுறது? பிரிப்போங்க, பிரித்து பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடையில் வாங்கிட்டு வந்தாங்க இட்லி. எப்படி இருக்குன்னு பிரித்து தான் பார்ப்போங்க. காற்று பாருங்கள் எந்த அளவுக்கு வீசுது பாருங்கள். இந்த அளவுக்கு காற்று ஓவராக இருக்குங்க. பாருங்க, காற்று வேறு ஓவராக இருக்குங்க. என்ன இருக்குன்னு தெரியல. இட்லியா என்னான்னு தெரியல. பூரி மாதிரி இருக்கு. என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பூரிங்க ஃப்ரெண்ட்ஸ். பூரி இட்லி பழகுது. இட்லி வடை இருக்கு பழகுது. காலையில் பூரி தாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூரி தான் சாப்பிட போகிறேன். பாருங்கள், கடையில் வாங்கிட்டு வந்தது. அப்படியே உள்ள மசாலா வச்சு வச்சுக்கிறாங்க. உருளைக்கிழங்கு மசாலா வச்சு வச்சுக்கிறாங்க. சாப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படியே அதிலே வச்சுக்கிறாங்க. காலையில் சாப்பாடு இப்போ தாங்க சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு வெயில். விவசாயமே ஒன்றும் பண்ண முடியல. நீங்களும் வாங்க சாப்பிடுவாங்க. இப்போ தான் சாப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் மணி பாருங்க 12 மணி போதுங்க. இப்போ தாங்க சாப்பிட்றேன். இன்னும் வேலையை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். எங்கள் அப்பா தண்ணி அரிச்சிட்டு இருக்காரு. இப்போ தான் நான் உட்காந்து சாப்பிட்டு இருக்கேன். காலையில் சாப்பாடு இப்போ தான் சாப்பிட்றேன். மணி 12 போதுங்க. அந்தளவுக்கு வேலை. பழுப்பு மாட்டிக்கினேன். அங்கே தூக்கின்னு வந்துட்டு அதான் சாப்பிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். விவசாயம் அந்த அளவுக்கு கடுமையாக இருக்குங்க. ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இப்படிலாம் சொல்லுவீங்க வேலையில். அதை கூட தாங்கிடலாம். இந்த அடிக்கிற வெயிலும் இந்த மழையும் பெய்ய மாட்டேங்குது. வெயில் ஓவராக இருக்குது. ரத்தங்கத்தெல்லாம் சுருண்டி போகுது அடிக்கிற இதில். பாருங்கள், மூஞ்சி வீங்கெல்லாம் கருப்பாகி போச்சு பாருங்க. அந்த அளவுக்கு இருக்குது வெயில் அடிக்கி பாருங்கள். தெரியுதுங்களா? விவசாயமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவு இருக்கு. அதான் சாப்பிட்டுட்டு இருக்கான். விலை வச்சுக்கிறாங்க போல இது கிழங்கு. பாருங்க, இதே கிழங்கு வச்சுக்கிறாங்க. உருளைக்கிழங்கு எங்கள் ஊர்லேயே வாங்கிட்டு வந்தது. அதாங்க சாப்பிட்டுட்டு இருக்கேன். காலையில் சாப்பாடு தான். நம்மளுக்கு உளுந்து தான் போட்டிருக்கோம். உளுந்து செடி பார்த்தீங்கன்னா தண்ணி அரிக்காமல் காஞ்சி போச்சு. அந்த அளவுக்கு மழையே பெய்யல. சென்னையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருக்கு சென்னையில். ஆனால் இங்கே மழையே பெய்யல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.